திருச்சிற்றம்பலம். அடியார்களுடைய வணங்கிறேன். நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகளுடைய சோனசைல மாலை மூலமும் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 2வது பாடல், துவக்கர அறிந்து பிறக்கும் ஆரூரும் துயர்ந்திடாது அடைந்து கான் மன்றும் உவப்புடன் நிலைத்து மறிக்கும் ஓர் பதியும் ஒக்குமோ நினைக்கு நின் நகரை பவக்கடல் கடந்து முத்தியங்கரையில் படர்பவர் திகைப்பற நோக்கி தவக்கல நடத்த உயர்ந்தெழும் சோனசைலனே கைலை நாயகனே. இந்த 2 பாட்டிலையும் பார்த்தோம். காப்பில் மனம்ங்கிற குதிரையை இறைவன்கிட்ட அதனுடைய அந்த லகானையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்மாவையும் சேர்த்து நம்ம முழுவதுமாக, அதை டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முழுவதுமாக நம்மளுக்கு அவருடைய சரணாகதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அடுத்த பாட்டில் எல்லாத்தையும் மானுடைய குரலையும் எல்லாருடைய இசையும் கேட்குறடி, என்னுடைய விண்ணப்பத்தையும் நீ ஏற்றறணும் அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிறப்பு அப்படிங்கிற கடலை தாண்டி அந்த முத்தி அப்படிங்கிற நம்ம அழகிய கரையை அடையணும். அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனுடைய சேராதான்னு சொல்லி நம்ம திருக்குறளில் வள்ளுவர் நாயனார் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம பிறப்பை அந்த கடலை தாண்டணும்னா, அந்த அழகிய கரையை அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நம்ம கடக்கும்போது என்னென்ன நடக்குது? நம்ம கலக்கம், எல்லாத்துக்கும் ரொம்ப கலக்கமாக அதை பார்த்துட்ருக்கோம், தவம் பண்ணுறோம். அந்த மரக்கலத்தை நடத்துறதுக்கு இதெல்லாம் வேணும்ல, நம்ம அதை நோக்க வேண்டும். அந்த கடலை பயம் இல்லாமல் நோக்கணும். நம்ம தவங்கிற அந்த மரக்கலத்தை, அதாவது அந்த போய்கிட்டு இருக்கோம்ல, அதை கடக்கிறதுக்காக உபயோகமானது எது? மரக்கலம். அது என்ன மரக்கலம்? தவம். நம்மளுடைய தவம் தான் நம்மளுக்கு மரக்கலமாக இருந்து நம்மளை அதை நடத்தி செல்லுகிறது. அந்த மாதிரி அந்த நடத்துறதுக்கு இந்த உயர்ந்தோங்கிய சோனசைலரே அப்படின்னு பெருமான் அழைக்கிறாரு. கைலை நாயகரே அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம அதை கடந்து போய் மீண்டும் நம்மளுக்கு சரீரம் வராதபடி ஒரு நிலைமையை அளிக்கின்ற தகைமையுடையவர் யார்? சோனசைலர் தான். அதை அறிந்து அந்த சரீரம் ஒழியதற்காக நம்ம என்ன செய்யணும்? பிறக்க விரும்புகிறது எங்கே வரணும்? இப்போ நம்ம எடுத்துருக்கிற பிறவே கலக்கிறோம், களத்தில் போகிறோம். மரக்கலமாக இருக்கிறது சோனசைலர் தான். அப்போ உயர்ந்து ஓங்கியே தான் இருக்கார். அவர் மீண்டும் நம்மளுக்கு சரீரம் வாராத நிலைமையை அளிக்கணும். அந்த தகைமை யாருக்கு இருக்குது? பெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது. முத்தி கொடுக்கறது மட்டும் இல்லை, மீண்டும் பிறவாத ஒரு வரம் கொடுப்பதும் பெருமானுடையது தான். அப்போ அந்த சரீரம் வாராத நிலைமையை நம்மளுக்கு அளிக்கின்ற தகைமையை அறிந்து இந்த சரீரம் ஒழிவதற்காக நம்ம எங்கே பிறக்கணும்? அப்போ நம்ம மீண்டும் பிறப்புக்கு வராமல் இருக்க வேணும்னா இப்போ எங்கே பிறக்கணும்னா திருவாரூரில் பிறக்க முக்தி நம்ம இப்போ கேட்டிருக்கோம். அதனால் அந்த பிறக்க திருவாரூரும் மீண்டும் பிறவி துயரம், பிறவி எடுத்த பிறகு நம்ம துயரம் இருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோம் இந்த உடம்பால், இந்த உலகத்தால், இந்த வாழ்வில் நம்ம அனுபவிக்கிற துயரம்லாம் இல்லாதபடி இந்த சரீரம், அந்த உடம்பு ஒழிகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அடைந்து பெருமானை அடைந்து அவரை தரிசித்ததற்கு திருச்சிற்றம்பலமும் பாருங்கள். அப்போ மீண்டும் மாறாது பிறக்கிறதுக்கு திருவாரூர்லையும், இந்த பிறவியில் துயரம் இல்லாத இருக்கிறதுக்கு சிற்றம்பலமும், இந்த சரீரம் ஒழிவதற்காக மகிழ்வோடு வசித்து இறக்கிறதுக்கு காசியும். அப்போ ஒவ்வொரு பதியிலையும் நம்மளுக்கு ஒவ்வொன்று சொன்னாங்க. இறக்க முத்தி, பிறக்க முத்தி, வாழ முத்தி, நினைத்தாலே முத்தி. நம்ம எல்லாமே பெருமானுடைய திருத்தலங்களை ஒன்றா சொல்கிறோம். அந்த மாதிரி நினைத்த மாத்திரத்திலேயே அந்த முத்தி பழிக்கத்தக்க ஒரு அறிஞரால் இந்த சரீரத்தை ஒழிக்கிறதுக்காக அந்த தியானிக்கத்தக்க எனது நகர் எது? ஓ நகரம் தான். அதாவது உன்னுடைய நகரம் தான். காசி, காஞ்சி வரிசையாக சொல்கிறோம், திருவாரூர் எல்லாமே. இதெல்லாம் நம்ம சரீரத்தை ஒழிப்பதற்காக நம்ம தியானிக்கத்தக்க அந்த உன்னுடைய நகரை நிகர்க்குமா? உனக்கு அந்த நகருக்கு அது நிகராகுமா? ஒப்பாகுமா? ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ துவக்கர அறிந்து பிறக்கும் ஆரூர், துயர்ந்திட ஒன்றா சொல்கிறார்ல, அது என்ன சொல்கிறாரா? அந்த துவக்கரங்கிறத எல்லாத்தையும் கூட்டிக்கணும். துவக்கர நிலைத்து மறிக்கும் ஓர் பதி, துவக்கு அறை அப்படின்னு சொல்லி அந்த துவக்கரை அப்படிங்கிறத ஒவ்வொரு வரியிலையும் கூட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு அது நல்லா தெளிவாக வரும். துவக்குனா தோல், அந்த உடம்பு, அதுதான் அந்த உடல். அந்த உடல் அறை, தோல் அறை அப்படின்னு சொல்லி துவக்குனா தோல், தோக்குனா தோல்ங்கிற அர்த்தம் மட்டும்தான். இங்கே அது ஆகு பேராக உடம்பை சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய துவக்கு அறணும்னா நம்ம திருவாரூரில் பிறக்கணும்.
அப்படி வந்து அவரை ஒழிக்கணும்னா திருச்சிற்றம்பலத்தில் அவரை தரிசிக்கணும், நம்ம சரீரம் ஒழிவதற்காக காசியில் போய் இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரியிலையும் நம்ம வந்து இந்த உடலை நீக்குவதற்காக அப்படின்னு சொல்லி கூட்டி கூட்டி பொருள் கொண்டோமானால் இந்த பாடல் பொருள் ஈஸியாக விளங்கும். இப்போ வந்து தில்லையை காண, காசியில் இறக்க, சிறக்கும் ஆரூர்தனி பிறக்க, எல்லையில் பெருமை அருணையை நினைக்க எய்தலா முத்தி அப்படின்னு இந்த பாட்டு இருக்குது. இது வந்து நம்ம எங்கெங்கே என்னென்ன சொல்லி எல்லாம் குழப்ப வேண்டாம். பாருங்கள், தில்லையை கண்டால், காசியில் இறந்தால், ஆரூரில் பிறந்தால், எல்லையில் பெருமை அருணையை நினைத்தாலே போதுமா அண்ணாமலையாரை, எய்தலா முத்தி. இது எதில் வருதுன்னா அருணாச்சல புராணத்தில் திருநகர சரக்கம் அப்படின்னு ஒரு சருக்கத்தில் 45வது பாடலாக வருது இந்த பாட்டு. இதுதான் நூல் வழக்கு. இப்போ இந்த உடல் ஒளியிறது தான் நம்ம பந்த நிவர்த்தி. அதுதான் பந்த நிவர்த்தி முத்தின்னு சொல்கிறது. உடம்பை விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம வந்து பந்தம் தான் நீங்கும். என்னது, கணவன் மனைவி குழந்தைங்க அப்பா அம்மா அப்படி இவங்களெல்லாம் விட்டு நீங்கிறது. அந்த பந்தங்கள் தான் நம்மளை நிவர்த்தி ஆகிறது தான் நம்ம உடம்பு ஒழிஞ்சு போயிடும். அப்போ முத்தி சித்திக்கம்னா என்ன செய்யணும்? அப்போ பிறத்தற்கு துவக்கு நம்மளுடைய உடம்பு அறுவதற்காகவும் பிறத்தலுக்காகவும் இயல்பாக கிடைக்கிறது. நம்ம முயன்றாலும் கிடைக்கிறதுக்கு அரிது. நினைக்கிறது எப்படி? யாவருக்கும் எழுது இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தில்லையே காணலாம், ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். காசியில் இறக்க முடியுமா? முடியாது. நம்மளால் முடியுமா? நம்ம எங்கே இறக்கணுங்கிறது நம்மளால் முடிவு பண்ண முடியாது. காசி எல்லையை தொடுறதுக்குள்ளேயே இறந்துருவாங்க. சில பேர் காசு இருந்து அப்போ தான் வெளியே வருவாங்க, இறந்துருவாங்க. அப்போ இறக்குறது நம்ம கையில் இல்லை, பிறக்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனால் நினைக்கிறது எல்லாருக்கும் ஈஸி தானே. அண்ணாமலையார் நினைக்கிறது எவ்வளவு எளிது. நினைப்பை யாரும் தடுக்க முடியாது. அது வந்து நம்மளுக்கு அரிதும் கிடையாது. அப்போ அது எளிதாக நம்மளுக்கு முடியும். அப்போ நினைக்கு நின் நகரை ஒக்குமோ, அதான் நினைச்சாலே முத்தி தர்ற அண்ணாமலையை நம்ம அந்த தலத்தை வேறு எந்த தலமாவது அதோடு நம்ம ஒப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி சாமிகள் கேட்குறாரு. இந்த காரண தொடர்ச்சியாக அளவில்லாது வர்றது இந்த பிறவியாக தான் பவக்கடல்னு சொல்கிறாரு. ஏன் கடல்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்றொன்றும் நம்ம செய்கிற நல்லதுக்கும் பிறக்கணும், கெட்டதுக்கும் பிறக்கணும், காரணமும் காரியமும் மீண்டும் 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 பிறந்து பிறந்து எல்லாரும் இந்த பிறவியை பற்றி நிறையா பாடியிருக்காங்க. அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. எடு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மணல் கூட எண்ணிடலாம், ஆனால் என் பிறவியை எண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அவ்வளோ பெரிய அந்த பவக்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடலில் அந்த கப்பலை ஓட்டுறோம்ல, நம்ம தான் ஓட்டுறோம். நம்ம திகைப்பு அறுவதற்கு நம்முடைய மன திகைப்புனா, ஐயோ என்ன பண்ண போகிறோம், எப்படி கப்பலை ஓட்டணும், எப்படி கரை சேருவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய திகைப்பை அறுவதற்கு, அதை செலுத்துறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கரையிலேயே குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போவார். இப்போ ஒரு கப்பல் போகுது, அப்போ அந்த கப்பலுடைய கேப்டன் தான், அவருடைய தலைவன் தான் அந்த கப்பலை செலுத்துறாரு. அவர் என்ன செய்கிறாங்க? இங்கேருந்து கிளம்பும் போதே இத்தனை நாட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இத்தனை மைலில் இந்த இது இருக்குது, இந்த இடத்துல இப்படி போனால் இந்த இடத்துல பாறை இருக்கும், இப்போ நீங்கள் விலகி போகணும், இந்த இடத்துல எப்படி போகணும்னு சொல்லி எல்லா குறிப்பும் அவங்க எடுத்துக்கிட்டு தான் அந்த கப்பலில் கிளம்புவாங்க. அந்த திகைப்பு அறுவதற்காக குறிப்பை எடுத்து செல்வார்கள். அது மாதிரியே அதை இலக்காக கொண்டு தவக்களத்தை நடத்தாமல் நிற்கிறது வந்து நம்மளுடைய கருத்து. அது எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிறவி கடலில் நம்மளுடைய உடலான அந்த இதை வைத்துக்கொண்டு நாம் ஓட்டுவதற்கு அதை எப்படி செய்யணும்? இங்கே வந்து தியானித்து இறைவனை நம்ம அவருடைய கருத்தை வந்து அவருடைய நோக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நோக்குவது திகப்பற நோக்கி அப்படிங்கிறோம்னா, அந்த நோக்குறது எப்படின்னா, இங்கே வந்து நோக்குறதுங்கிற வந்து தியானித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு சிவபிரகாஷ் சுவாமிகள். அப்போ நம்ம இதை இலக்காக கொண்டு நம்ம அதை நோக்கி பெருமானை நினைத்து முத்தி அடையலாம். முத்தி என்பது உயிருக்கு. உடல் ஒழிவது பந்த நிவர்த்தி வந்து அது வந்து முத்தி ஆகாது. அது வந்து துவக்கு அறுதல் நமக்கு, அது மட்டும்தான். அதனால் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை உணர்ந்து மற்ற தலங்களுக்கும் அண்ணாமலையாருக்கும் உள்ள வேறுபாடையும் உணர்ந்து பெருமானை தியானிப்பவர்களுக்கு நிச்சயமாக துவக்கு அரும் பிறப்பெனும் கடலை தாண்டி பெருமானை அடைவது எளிதாகும். இது சிவபிரகாஷ் சுவாமிகளுடைய வாக்கு. மீண்டும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.